வணக்கம். சிலாங்கூர் இன்று செய்திகள். சிலாங்கூர் மந்திரி புசார் டத்தோ ஸ்ரீ அமருடின் ஷாரி மக்கள் நீதிக் கட்சியின் உதவித் தலைவராக தனது பதவியை 7955 வாக்குகளுடன் தக்க வைத்துக் கொண்டார். இந்த முடிவை மத்திய தேர்தல் குழுவின் தலைவர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஜாலிஹா முஸ்தபா இன்று இரவு பெர்சாடா ஜோகூர் சர்வதேச மாநாட்டு மையத்தில் அறிவித்தார். 2025 முதல் 2028 வரை காலத்திற்கு கட்சியின் உதவித் தலைவருக்கான தேர்தலில் 5895 வாக்குகளைப் பெற்ற தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் ஆர். ரமணன் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு புதிய முகம். இதற்கிடையில் அந்த பதவியில் ஏற்கனவே இருந்தவர்களான நெகிரி செம்பிலான், மந்திரி புசார் டத்தோ ஸ்ரீ அமினுதீன் ஹாரூன் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பு அமைச்சர் சான் லிக்காங் ஆகியோர் முறையே 5881 மற்றும் 5757 வாக்குகளைப் பெற்று தங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொண்டனர். கேரளிலான் கட்சியின் தேசிய தலைவராக டத்தோ ஸ்ரீ அன்வார் போட்டியின்றி தேர்வான நிலையில் இதர பதவிகளை தேர்தல் வழி வென்றவர்கள் கீழ்வருமாறு. துணைத் தலைவர் பதவிக்கு நூருல் இஸ்ஸா அன்வர் இந்த சுற்றுப் போட்டியில் தற்போதைய டத்தோ ஸ்ரீ பிசி ராம்லியை தோற்கடித்தார். நேற்று நடைபெற்ற 2025 முதல் 2028 வரை காலத்திற்கான கட்சித் தேர்தலில் மகளிர் பிரிவு மற்றும் ஏஎம்கே மற்றும் உச்சமன்ற பதவிகளுக்கு 251 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். கட்சியின் உச்ச மன்ற தேர்தலில் அதிக ஓட்டுகள் பெற்று வென்ற 20 வேட்பாளர்களில் தகவல்துறை அமைச்சர் பாமி பட்டில் உட்பட அடாம் அட்லி, சான் மிங்காய், குலராஜ் ஜோர்ஜ், அஸ்ஸான் அல்மி, டாக்டர் மசி மாலிக், கோசுன் ஏக் நுரின் ஏனா, எலிசபெத் தேங் சூல்கிப்லி, சித்தி ஐசா அல்டிமிட், அக்மால் நசீர் அமிடி, லீசியான் சென், அசாம் காராப் சைட் இப்ராஹிம், குமரேசன், சிம்சன்சான் மற்றும் சிவமலர் ஆகியோர். நேற்று காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்ற இந்த தேர்தல் 2 முறைகள் மூலம் நடத்தப்பட்டது. கட்சியின் உச்சமன்ற பதவிகளுக்கும் ஏஎம்கே என்னும் இளைஞர் மற்றும் மத்திய மகளிர் தலைமைத்துவத்திற்கான தேர்தல்கள் முறையே பெர்ஜியா வாட்டர் பிரண்ட் ஹோட்டல் மற்றும் ஜோகூர் பாருவில் உள்ள டாங்காபே மாநாட்டு மையத்தில் நடத்தப்பட்டது. சபா மற்றும் சரவாக்கை பொறுத்தவரை சர்வதேச தொழில்நுட்பம் மற்றும் வணிக மையம் பெனம்பான் மற்றும் கூச்சிங்கில் உள்ள பென் வியூ மாநாட்டு மையத்தில் வாக்களிப்பு நடத்தப்பட்டது.